ஏ தடி பயலே, நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு அந்த கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுத்துக்கூடேன் பார்த்துக்க. என் பேச்செல்லாம் கேட்டு நடக்கணும். இப்போ நான் உன்னைய ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே வந்து நல்லபடியாக நடந்துக்கடா. உன் வாழ்க்கைக்கு நல்ல விதமாக இருக்கும், புரியுதா? ஐயா நீங்க சொன்னா குப்பையால கூட நான் தயாரா இருக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு அந்த கவர்மெண்ட் வேலையை மட்டும் வாங்கி கொடுங்க. என்ன அது மட்டும் இருந்துச்சுன்னா என் லைஃப்ல நான் எல்லா சந்தோஷத்தையும் பார்த்துருவேன். அதுக்கு முதல்ல நான் சொன்னபடி நடந்துக்கணும். நீயே நான் பாட்டுக்கு ஒன்று சொல்ல நீ ஒன்று செய்யன்னு இருக்கக்கூடாது, புரியுதா? அந்த ஆஃபீஸர்கள்லாம் கேட்டாங்கன்னா நல்ல முறையாக பேசணும், செய்யணும். அவங்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுக்க சொன்னாலும் நல்ல முறையில் கொடுக்கணும், புரியுதா? இதை பில்டப் பண்ணுறது கெத்து காட்டுறதெல்லாம் அங்கே வச்சுக்க கூடாது. தடியனே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமானே? ஐயோ, எப்படி சொல்றது உனக்கு தெரியல. கோதாவரி இருக்குல்ல, கோதாவரிக்கு கல்யாணம் நடந்து போயிருச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஒட்ட சொன்னா நீ ஏதாவது பண்ணிக்குவேன் தானே. நான் மெதுவாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சீக்கிரம் போய் அவளை பாரு. ஆனால் அவளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. நீ போய் பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கருவாயா, என்னடா சொல்ற? கோதாவரி கல்யாணம் ஆயிருச்சு? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கை போயிருச்சு. நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. இப்போவே போய் கோதாவரியை பார்த்து 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுவிட்டு வரேன். அப்பதான் எனக்கு மனசு திருப்தியாகும். அடினே, அது மட்டும் இல்லை, அவங்க கல்யாணத்துக்கு எப்படிலாம் போஸ் கொடுத்து போட்டோ எடுக்கிறாங்க தெரியுமா? 2 பேரும் பறக்கிற மாதிரி போட்டோவா, 2 பேரும் நடக்கிற மாதிரி ஃபோட்டோவா, 2 பேரும் சிரிக்கிற மாதிரி ஃபோட்டோவா, எல்லாத்துக்கும் கோதாவரி போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்குது தெரியுமா? அடி சண்டாளி, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலே. அவ நல்லா இருப்பாளா? இப்போவே போறேன். இப்போ போய் என்னன்னு கேட்டுட்டு வர இரு. இல்லை தடிப்பையில, நான் சொல்கிறத கேளு. அங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காத. உனக்கு நல்ல வேலை வந்திருக்குடா. தயவு செஞ்சு கூட வந்து அந்த ஆள் கூட பேசு. அப்போனா தான் உனக்கு நல்ல வேலை அமைச்சு தருவியான். இல்லைன்னா பேண்ட்டு போயிடுவியான் பார்த்துக்க. ஒழுங்காவா அந்த ஆஃபீஸர்கிட்ட பேசுறா. ஒடியா போவான். என்னடா சொன்ன? என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாம போச்சு. இந்த வேலை கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்னடா? இப்போவே போய் கோதாவரிட்டு என்னன்னு கேட்டு வரு. என்னைய ஏமாத்திட்டு அவனை கல்யாணம் பண்ண அவளுக்கு எப்படி மனசாட்சி வந்தது? இதா போறேன். அடியே கோதாவரி, அடி சண்டாளி, உனக்கு மனசாட்சி இல்லையாடி? என்னைய விட்டுட்டு எப்படி இன்னொருத்தர கல்யாணம் பண்ண? நான் ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, எங்க நெத்தியில குங்குமம் தாலி கீழி எதுவுமே போடாம இருக்கிற? இன்னும் என்கிட்ட நடிச்சு என்னடி பண்ண போற? இலவசமாமா என்ன நீயா வந்து உளறிட்டு இருக்கிற? தூக்கத்துல நடக்கிற வியாதி எது இருக்கா? பாதி தூக்கத்துல இந்த சொந்த பேசிக்கிட்டு இருக்கியா? என்னமாமா பேசிட்டு இருக்க? கல்யாணம் கில்யாணிட்டு இருக்க? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, கருவாய் தான் வந்து சொன்னியா. நீக்கு காலையில தான் கல்யாணம் ஆச்சாமா. போஸ் எல்லாம் ஓட்டக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தியாம்ல, சிரிச்ச மாதிரி நடந்த மாதிரிலாம். இது குட்டி கருவம் பேர இதெல்லாம் சொன்னியா. எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்காது. இனிமேல் நீ ஏமாத்த முடியாது. இல்லை கருவாயா, சொல்லுடா. அவ கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காள, சொல்லு சீக்கிரம். தடியனே, மன்னிச்சிரு. இன்னைக்கு ஏப்ரல் புல்னால உன்னை ஏமாத்தணும் தானே அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்தோம். மன்னிச்சிரு. ஏப்ரல் புல் ஏமாந்த கோழி. ஐயோ, அப்படி வராதுல. ஏப்ரல் 1 ஏமாந்த கோழி. கோதாவரிக்கு கல்யாணம் ஆகலை, ஒன்றும் ஆகலை. உங்கள் 2 எப்போவுமே கல்யாணமே ஆக போகிறதில்ல. அப்புறம் என்ன நீ பயந்துக்கிட்டு போனேன்? ஒரு பாவி பயிலே, கவர்மெண்ட் வேலையை பேசுறது விட்டுவிட்டு வந்துட்டேன்டா. எறும்பு மட்டும் பயிலே, நல்ல விஷயம் நடக்க போறப்ப இப்படி வந்து கெடுத்து விட்டானே. ஐயோ, என்ன பண்ணுவே? திருப்பி அந்த ஆள்கிட்ட போனேன்னா என்னை எதை கொண்டு அடிப்பான்னு தெரியாது. நான் வேற சும்மா ஓடி வராமா, அந்த ஆளை எத்தி விட்டு அடிச்சு விட்டு வேற ஓடி வந்துட்டேன். இனிமேல் எனக்கு கிடைச்ச மாதிரி தான். ஒன்னால தான்டா கருவாய பயிலே. நாங்க ஏமாத்துறதுக்கு பண்ணோம். நீ அந்த ஆளை எத்தி விட்டு வருவேன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? போயா, பெரிய கவர்மெண்ட் வேலையில இந்த ஆளுக்கு பெரிய போஸ்டிங்கா போட்டு கொடுத்துட போறாங்க. உனக்கு ஏதாவது கக்கூஸ் கலர் வேலைக்கு தானே கொடுக்க போறாங்க. அப்புறம் என்னப்போ? கோது பாத்தி அவங்கள வேலைக்கு எடுத்து விட்டாங்களே. நல்ல வேலை அமைச்சிச்சு கோது. இப்படி கெடுத்து விட்டு போயிட்டாங்க பத்தியா. ஒரு செகண்ட்ல எனக்கு பயமே ஆகிப்போச்சு தெரியுமா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே நான் எங்க உனக்கு கல்யாணம் தான் ஆகிப்போச்சு. இனிமேல் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன் தெரியுமா. கருவாய் மாமா, என் மேல உனக்கு அவ்வளவு பாசமா? நான் மட்டும் உண்மையில கல்யாணம் பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்பேன் மாமா? நான் போய் சேர்ந்திருப்பேன். வேற என்ன பண்ண போறேன்? எங்க மாமா போய் சேர்ந்திருப்பேங்கிற? வேற ஏதாவது ஊருக்கு போய் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன், அவ்வளவுதான். வேற என்ன பண்ண சொல்ற? உடனே நினைச்சுக்கிட்டு காலம் முழுக்க நான் உட்கார சொல்றியாக்கும். இந்த கருவாயம்பேலும் குட்டி கருவாயம்பேலும் எங்கே போனானுங்க தெரியல. கஞ்சி ஆக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். இன்ன வரைக்கும் வந்திருக்கானுங்க பார்த்தியா. சோத்தை போட்டு நான் போய் படுக்கலாம் பார்த்தா கரெக்டாக படுத்தன் மீது வந்து எழுப்பி விடுவானுங்க. இன்னைக்கு 2 வரட்டும், அப்போ தான் விளாசனத்தை அவங்க அடங்குவாங்க. இல்லை அடங்கவே மாட்டாங்க பார்த்துக்க. ஐயோ, அட கடவுளே, என்ன இது நீட்டமாக இருக்குது? அட பாம்பு. ஐயோ, பாம்பு. ஐயோ, வெளில நக மாட்டிருக்கு. ஐயோ, ஆத்தா என்னை விட்டுறாத்து. நான் எந்த தப்பு மண்ணலையே. என்னைய எதுக்கு கொடுத்ததுக்காக வந்திருக்கிறேன். என்னை விட்டுறாத்தா. ஐயா நாகம்மா, அவனை கையெழுத்து கும்பரே போயிரு நாகம்மா. போமா. என்னது இது நகரவே மாட்டேங்குது? இது பாம்பு தானே, நகரவே மாட்டேங்குது சுத்தமா.
கிழவி ஏப்ரல் ஃபுல் அந்த கோழி எப்படி உன்னைய ஏமாத்தினே பாத்தியா? ஒரு நிமிஷத்துல பயந்துட்டியா? எப்படி இந்த குட்டி கருவாயனோட ஏப்ரல் ஃபுல் காமெடி? நான் உன்னைய பயமாத்தணும் தான் காசு போட்டு இந்த பாம்பை வாங்கிட்டு வந்து தெரியுமா? நீ பயந்ததுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் கிழவி. இல்லை வாயை உடச்சு முடியும் பார்த்துக்க. நான் பயந்ததுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா இல்லை? இந்த பொம்மை பாம்பு வாங்குற காசுக்கு வச்சிருந்தா 2 நாளைக்கு சாப்பிட்டு இருந்துக்கலாம்ல. இதை காசா கறியை போட்டு ஆக்கிட்டு வர்றீங்க. இந்த பயிரை வச்சு என்னதான் பண்ணி தொலைக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. எப்பா எனக்கு ஒரு நிமிஷத்துல பயந்து போயிடுச்சுல. ஏழை எப்படி பண்ற? பாரு நான் வயசான காலத்துல இந்த மாதிரிலாம் பயமுத்திக்கிட்டு இருக்காத பாத்துக்க. கேள்வி இன்னைக்கு எல்லாரும் ஏமாத்துவாங்க கேள்வி. அதனாலதான் நானும் நீ ஏமாத்துனேன். முதல்ல தூக்கி போட்டு பயமா இருக்கு. ஐயோ என்னது இது? பாம்பு! ஐயோ பாம்பு பாம்பு! எவன்டா இது கையில புடிச்சு பாம்பு தூக்கி போடுறது? இந்த தைரியம் எவனுக்கு வந்துச்சு தெரியலையே. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கொத்துனாலும் கொத்தி புடுந்த பாம்பு ஓடி போயிடுவோம். அத்தாடி நல்ல முரட்டு பாம்பு அவ்வளோ கிடக்குதே. இல்லை வெள்ளையா இரு 4 புரோட்டாக்குள்ள நல்லா தட்டை வச்சு இந்த சிக்கன் கிரேவியோட வச்சு கொடு பார்த்துக்க. அப்பதான் நல்லா ருசிக்க திம்பேன். சீக்கிரம் வச்சு கொடு, பசிக்குது. உட்காருங்க புரோட்டா சூடாத்தானே போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன கிழவி இந்த வயசுல புரோட்டா திங்க போறியாடியே? வயிற்று ஈத்து வலி வந்துட போகுது பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் என்னைய வந்து சொல்லக்கூடாது புரியுதா? இல்லை எனக்கு என்ன பெரிய வயசு ஆகிப்போச்சு. நாளா கல்ல தின்னாலும் செமிச்சு பிடிவேன் பார்த்துக்க. அந்த அளவுக்கு எனக்கு வயசு இருக்குது பார்த்துக்க. பேசாட்டு போல புரோட்டா கூட நான் திங்கிறதுக்கு. ஐயோ என்ன இந்த ஆளு புரோட்டா பதில இங்கக்குள்ள என்ன வச்சிருக்கிறியா பாத்தீங்களா? புரோட்டா பக்கத்துல ஐயோ பள்ளி பூரா தட்டுல வச்சிருக்கானே. அட கடவுளே இதெல்லாம் சிக்கன் கிடையாதா? பள்ளி கறியத்தான் இப்படி வச்சிருக்கானா? ஐயோ எப்பா கிளவியா சொல்லிக்கிட்டு இருக்கேன் தின்னுக்கிட்டு கிடக்குற எதிர்த்து பாரு. இல்ல என்னல சொல்ற? என்னல இது பள்ளி கறியா? ஐயோ ஆமா பள்ளித்தான் வச்சிருக்கிறியா? அட வெள்ளையா அவனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கால? பள்ளி எங்கேயாச்சும் கொண்டு வந்து கறி போடுவாங்களா? கிளவிய நான் எங்க போட்டேன்? இந்த தட்டு எப்படி இங்க வந்துச்சுன்னே தெரியல கிளவிய. நான் எதுக்கு இங்க கொண்டு வந்து போட போறேன்? எனக்கு பயமா கிடக்குது இந்த பள்ளியை பார்த்தாலே. அதெல்லாம் நான் போய் போடுவேன் கறியில போய். என்னமா நம்பிட்டு இருக்கிற? அதெல்லாம் நம்பாத. யோ நீ போய்க்காம இந்த பள்ளி தட்டி எப்படி எங்க வந்துச்சு? நான் கூட கவனிக்காம வந்துட்டு பத்தியா? இந்த கருவாய்மை மட்டும் சொல்லலைன்னா நீங்க இந்த கறியெல்லாம் தின்னு தொலைஞ்சிருப்பேன் நானு. ஐயோ நான் வேற ஒரு 2 வாயை வச்சு போட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. கிளவி சீக்கிரம் ஆஸ்பத்திரி போமா. முதல்ல போலீஸ் சொல்லி கடையை சீல வச்சு மூடி விடுவான் வாங்க. ஐயோ அப்படிலாம் பண்ணாதம்மா. நான் போய் அப்படி பண்ணுவேனா? இத்தனை நாள் என் கடையில் தானே புரோட்டா வாங்கி திங்கிறீங்க. நான் இந்த மாதிரிலாம் பண்ணி எனக்கு பார்த்துருப்பீங்களா? தயவு செஞ்சு அப்படிலாம் போய் சொல்லிவிடாதீங்கம்மா. என் கடையே போயிடும். அதெல்லாம் நீ ஏன் பள்ளிக்கறியை போறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இங்க பாத்தியா தட்டு நிறைய பள்ளி வச்சு கொண்டு வந்துருக்கிறியா? இவன் எல்லாம் என்ன கடை ஓனரு தெரியல. இவனுக்கெல்லாம் மனசாட்சி இருந்தா இந்த மாதிரி செஞ்சிருப்பானா? இவனை என்ன செய்யறதுன்னு தெரியலையே. கருவாயா சும்மாரா ஏன்டா அப்படி பண்ற? இது தட்டி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுடா. நான் அந்த மாதிரிலாம் பண்றதே கிடையாது. எப்படி வந்துச்சு தெரியலையே. எனக்கு பயமா இருக்குது. சரி யாரும் ஒன்றும் பயப்பட வேணாம். இந்த பள்ளி பூரா பொம்மை பள்ளித்தான். நான் தான் தட்டில் கொண்டு வந்து இங்கே வச்சேன். இது ஏப்ரல் ஃபுல் ஏமாந்த கோலிஸ்க்கு. நான் அப்பவே சொன்னேன்ல அவன் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணுவான்னு. நீங்களும் நம்பி என்கிட்ட கடையெல்லாம் மூட சொல்ற அளவுக்கு போயிட்டீங்க. இப்போ புரோட்டாவெல்லாம் அங்கிட்டு போட்டு வச்சுட்டீங்க. நான் எல்லாம் தரமாட்டேன் திருப்பி. எனக்கு தின்னதுக்கு காசு கொடுத்துட்டு கிளம்புக்கும் போத ஆளுகளை பாரு. ஏன் கடைக்கு சீல் வைக்கிறேன் சொல்றீங்க? சீலு இனிமேல் புரோட்டா விலையெல்லாம் ஏத்துற பாருங்க. இங்க வந்து சாப்பிட்றா ஒரு புரோட்டாக்கு 30 ரூபா கொடுத்து நீ எல்லாம் சாப்பிடணும். இல்லை எங்களுக்கு என்ன தெரியும் அவன் இப்படி பண்ணுவான்னு. நானும் உண்மையை நினச்சி பிடித்தாலும் அப்படி பண்ணேன். இல்லை மன்னிச்சிட புரோட்டா வெல்லாம் ஏற்றாத பார்த்து கேட்டேன். எனக்கு புரோட்டானா ரொம்ப பிடிக்கும்ல. தினமும் உங்களில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரு புரோட்டா 10 ரூபாய்க்கே போடல. அதனால நல்லா சாப்பிட முடியும். தடியண்ணே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னே. வானே கோயிலுக்கு போவோம். நான் உனக்கு காணிக்க வச்சு கொடுத்துறேன். வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றி கொடுத்துருனேன். வானே கோயிலுக்கு 2 பேரும் ஒன்றா போவோம். ஐயோ காணிக்கு கொடுக்குறியா? எனக்கு கொடுக்குறியா? அப்பனா வாடா கோயிலுக்கு போகலாம். அப்பனா கண்டிப்பாக நான் கோயிலுக்கு வரேன். என்ன வா உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். என்ன வேண்டுதல் சொல்லு. என்ன? ஆமாண்ணே உனக்கு பெரிய காணிக்கையாச்சு வச்சிருக்கேன். நீ அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துட்டேன்னா உனக்கு கண்டிப்பாக காணிக்கை கொடுத்துப்பிடுவேன். வா போவோம். வருவாயா என்னடா வேண்டுதல்ட்டு இந்த கொட்டாய் கீழே உட்காந்துருக்க அவன்கிட்ட கூட்டிட்டு வந்துருக்குற. இவனுக்கிட்ட என்னடா போய் கேட்க போற? பேசாட்டுவா நம்ம கோயிலில் போய் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வரலாம். வா அடியண்ணே. இல்லை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே மொட்டை அடிச்சுட்டு தான் போகணும் பார்த்துக்க. என்னோட வேண்டுதலே உனக்கு மொட்டை அடிக்கிறேன் தானே. மொட்டை அடிச்சுட்டே உனக்கு காணிக்க வச்சு கொடுத்துனேன். அப்புறம் நீ கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம். என்ன உட்காருனே மொட்டை போடணும்ல. என்னது மொட்டை பண்ணுமா? ஏடா நீ வேண்டுதல் வச்சா நீ மொட்டை போடுறா. என்ன இருக்குடா மொட்டை போட சொல்லிட்டு இருக்க? என்னால மொட்டை போட முடியாது. நீ உட்காந்து மொட்டை போடு. எவா சீக்கிரம் வாங்கப்பா. நான் வீட்டுக்கு போக வேண்டாமா? அந்த ஆளை உட்கார சொல்லு. அந்த கருத்தால உட்கார சொல்லு. சீக்கிரம் மொட்டையை போட்டு விட்டு கிளம்புறேன். என்ன அவர் வேற வீட்டுக்கு போகணுமாண்ணே? சீக்கிரம் மொட்டையை போடனே. உனக்கு காணிக்கை கொடுத்துறேன். 2 பேரும் சாமி கூப்பிட்டு வீட்டுக்கு போவான். வேண்டுதல் நிறைவேற்றி போடுவான். இல்லை என்னைய வச்சு என்ன பிள்ளையார் சொல்லியா போடுறீங்க? வந்தேன்னு வச்சுக்க வெளுத்து விடுவேன். என்னால மொட்டையில போட முடியாது. காணிக்கை வேணா ஒண்ணு வேணாம். போங்கல கிட்ட போத உங்க வேண்டுதலுக்கு நான் மொட்டை போடணுமா? சரியான ஆளா இருக்கிறீங்கப்பா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.